லைக் பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்க பசங்களுக்கு டிப்ளமோலேருந்து ஆரம்பித்து நீங்கள் யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்கும் வரவங்களுக்கெல்லாம் நம்ம இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். I'm website developer at Ellodesoft. Past 6 months நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒரு சூப்பரான ஐடி கம்பெனி. இது வந்து எல்லோடெசாஃப்ட்னு சொல்லிட்டு நம்ம ராசிபுரத்தில் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பேக் சைடு காமாட்சி அம்மன் கோயில் இருக்குங்க. அங்கேருந்து வந்தீங்கன்னா வாக்கப் டிஸ்டன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 24 25 வயசு தான் இருக்கும். அவர் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க சிஇஓ எல்லாரையுமே சந்திக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம வந்து யோகம் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கோம். நீங்கள் வந்து ஐடி கம்பெனி வச்சுருக்கிறதா நம்ம பசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, உங்களை ஒரு இன்டர்வியூ பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸை எங்கே இருக்குங்கிறதையும் அப்படியே கூடவே உங்களுடைய டீட்டெயிலெலாம் சொல்லுங்கள், அறிமுகப்படுத்திக்கோங்க எங்கள் சேனல் நேயர்களுக்கு. வணக்கம், என் பேர் மோகன்குமார். நான் இங்கே ராசிபுரமில் நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கோம். நம்மளோட கம்பெனி பேர் எல்லோடெசாஃப்ட். நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனியில் என்னென்னலாம் பண்ணுறோன்னா பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட், கிராஃபிக் டிசைனிங். இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் ஆட்ஸ் லைக் டிவி ஆடு, தேட்டர் ஆடு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பிஸ்னஸுக்கு மக்கள் வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு என்ன நேம் வைக்கலாம் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுக்குற பில் வரைக்கும் A to Z நம்மளால் பண்ணித்தர முடியும். செப்டம்பர் 10, 2023 ஓப்பன் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இந்த செப்டம்பர் வந்தால் 1 year ஆக போகுது. லைக்வைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போயும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்களுக்கு. ஏன்னா ராசிபுரமில் ஒருத்தர் வந்து டிஜிட்டலாக நம்ம பண்ணுறது நம்ம தான் வந்துட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளே போயிட்டு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆர் பெஸ்ட் ஐடி கம்பெனின்ற ராசிபுரம் போட்டால் நம்மளோட கம்பெனி தான் ஃபஸ்ட் வரும். இது பேர் சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷன் சொல்லுவோம். இந்த மாதிரி டெக்னிக்கலாக டிஜிட்டலாக சில விஷயங்கள்லாம் ராசிபுரமில் இருக்கிற நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ்க்கு தெரியறதில்ல. இது மூலிமா அவங்களோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணி அவங்க வந்துட்டு டிஜிட்டலாக டெவலப் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணுறோம். இதெல்லாம் தான் நம்ம ராசிபுரமில் பண்ணிகிட்டு இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ்க்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்ன்ஷிப் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற பொண்ணுங்க பசங்களுக்கு டிப்ளமோலேருந்து ஆரம்பித்து நீங்கள் யூஜி பிஜி பிஹெச்டி வரைக்கும் வரவங்களுக்கெல்லாம் நம்ம இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். 10th முடித்தவங்க 12th முடித்த பசங்களுக்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டர் கோர்ஸும் எடுத்து அவங்க டெக்னிக்கலாக கம்ப்யூட்டர் வைஸ் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம எல்லா சப்போர்ட்டும் நம்ம ராசிபுரமில் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எப்படி சார் உங்களுக்கு இந்த இவ்வளோ சின்ன வயசில் இப்படி இவ்வளோ கம்பெனி ஐடி ஓப்பன் பண்ணணும், கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும், இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ், எப்படி இது மூலயமா ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு? இவ்வளோ ஆர்வம் இந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தானத்திலே வந்து இந்த அறிவு தானம்னு ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு விஷயம் எனக்கு தெரியுது, அந்த விஷயத்தை நான் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அது மூலயமா அவங்க வந்துட்டு நாலேஜ் வளருது, அதன் மூலிமா சம்பாதிக்கிறாங்க, அது மூலிமா லைஃப்பில் வளர்கிறாங்க, கரியர்லேயும் வளர்கிறாங்க. அவங்க சம்பாதிக்கிறது மூலிமா அவங்க ஃபேமிலி நல்லா இருக்குது, அவங்க ஃபேமிலிக்கு நல்ல ஒரு விஷயத்த வந்துட்டு கைட் பண்ணுறாங்க, மோட்டிவேட் பண்ணுறாங்க. இது அப்படியே வந்துட்டு சர்க்குலேட் ஆகிட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் மாறுது. அப்போது ஒரு ஃபுட்டோ இல்லை வந்துட்டு ஒரு பணமோ இல்லை ஏதோ கொடுத்தா அவங்களுக்கு அந்த டைம் மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இப்போ பண்ணுறது தான் அவங்களோட ஜென்ரேஷன் வரைக்கும், அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் போகுது இல்லையா? இந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருந்தது. அல்டிமேட் கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2030க்குள்ளே நம்ம ராசிபுரமில் ஒரு சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர்லலாம் ஒரு ஐடி கம்பெனி எந்த அளவுக்கு இருக்கோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம ராசிபுரமில் இருந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம அது ஒரு சின்ன டவுன். இந்த டவுன்லேருந்து நாங்கள்லாம் நிறையா பேர் படித்து வெளியில் தான் போயிட்டுருக்கோம். அதை ஏன் இங்கேயே பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய விஷன் இருந்தது. ஓனாக லேப்டாப் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிங்க அது. சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஓனாக லேப்டாப் கூட இல்லை. ஃபஸ்ட்டு இங்கேருந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட ஒரு லேப்டாப் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கி
அதுலேருந்து ஒர்க் பண்ணி கொடுத்து அதில் வர அமௌண்ட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 4 லேப்டாப்ஸ் ஒரு 5 to 4 சிஸ்டம்ஸ் வந்துட்டு நம்ம வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். வீட்டிலே தான் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எனக்கு மந்த்லி கரண்ட் பில்லு, மந்த்லி வந்துட்டு ரெண்ட்டு, இது எல்லாமே வந்துட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. நல்ல அருமையான தகவல். அதுவும் இல்லாமல் நிறைய மோட்டிவேட். இப்போ எவ்வளோ பேர் சார் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ப்ரெசென்ட்டில்? நம்ம கம்பெனியில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்த்தி ஒரு 6 மெம்பர்ஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் என்னோட சேர்த்தினா எல்லாருமே டீம் தான் ஆக்சுவலாக. நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தாண்டி ஸோ அவங்களும் அவங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக போடுறதுனால தான் நம்ம வளர்றோம். ஸோ அவங்களும் சேம் லைக் தட் அவங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல் போட்டுட்டு நம்ம கம்பெனி நினச்சி தான் அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. சேர்ந்து தான் நாங்கள் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் we are doing together. எல்லாரோட வளர்ச்சிக்கும் எல்லோரும் பண்ணுறோம். இங்கே நார்மல் ஆஃபீஸ் மாதிரி நம்ம சேலரி மந்த்லி சேலரி இருக்கிறது பர்சன்டேஜில் நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு ஒருத்தவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த அவங்க ஒர்க் பண்ணாங்க அவங்க எடுத்துக்க முடியும். அதர் ஸ்டேட்ஸ்லேருந்து ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா என்னோட டீம் ஸ்ட்ராங்காக இருந்தது தான். அதர் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறீங்களே, எங்கெங்கேருந்து எடுத்து? நம்ம ஹைதராபாத்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு கம்பெனிக்கு போனோம். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி. அந்த கம்பெனிக்கு நம்ம வெப்சைட் வந்து நம்ம பண்ணி சூப்பர் சார். ஸோ இந்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸுக்கும் நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறோம். ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சரி 5 to 10 மினிட்ஸில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துடலாம். ஓகே நம்ம ஆஃபீஸை பார்க்க கண்டிப்பாக வாங்க, ப்ளீஸ் வாங்க. நிறைய பேம்ப்ளெட்ஸ்லாம் இருக்க மாட்டேங்குது. இதெல்லாமே நம்ம டிசைன் பண்ண போஸ்டர்ஸ் தான் இன் டீ பிரேக்கு. ஸோ அதனால் பசங்கள்லாம் இங்கே பார்த்துருக்காங்க. வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எவ்வளோ நாளாக ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். Hi ma'am. Hi. This is P. Dharani. I'm working here as a manager. நீங்கள்? ஹாய் மேம், ஐ எம் கீதா. ஐ எம் வெப்சைட் டெவலப்பர் அட் எல்லோடு சாஃப்ட். பாஸ்ட் 6 months நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சூப்பர். வணக்கம். ஹாய், திஸ் இஸ் மிதுன். நான் இங்கே கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். நீங்கள்? ஹாய், ஐம் ஜோதி கிருஷ்ணன். நாங்கள் வெப்சைட் டெவலப்மெண்ட்டில் டிஎல் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். சூப்பர். நீங்கள் தம்பி? ஹாய், நான் இன்சன். இங்கே சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். சூப்பர். நம்ம வெப்சைட் ஆக்சுவலாக இந்த வெப்சைட் லான்ச் பண்ணப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ அது வந்துட்டு ஏரோ பார்க் எம்டி சார். ஸோ அவர் தான் வந்துட்டு நமக்கு லான்ச் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து அங்கே இருக்குது. லாஸ்ட்டு இயர் தான் லான்ச் பண்ணது. ஸோ சேம் திங் இது வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண சாஃப்ட்வேர். இந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு இதயம் நல்லெண்ணெய் ஓனர் முத்து சார் வந்து லான்ச் பண்ணி கொடுத்தாரு. தென் நம்ம காலேஜுக்கு வந்துட்டு இது நம்ம காலேஜுக்கு ட்ரைனிங் போனப்போ எடுத்தது. சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அப்போ எடுத்தது. ஸோ அதை நம்மளோட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சுந்தர் பிச்சை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஐடியில் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஃபுல்லாக ரூல் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு என்னோட ஒன் ஆஃப் த இன்ஸ்பிரேஷன். தென் வந்துட்டு எல்லா கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லெவல்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்மளும் இதே மாதிரி தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்ன லெவலில். ஸோ பட் திங்க் பிக், எய்ம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது. அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணுங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சூப்பர் சார். உங்களுடைய அத்தனை லட்சியங்களும் கனவுகளும் நிறைவேறதுக்கு நம்ம யோகம் யூடியூப் சேனல் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி மேம். மேலும் இன்னும் நிறைய சக்ஸஸ் நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். இப்போது நான் வந்து ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணி கொடுப்பீங்க? எப்படி சொல்கிறது, டிஜிட்டல் வைஸ் பண்ணி தரணும்னு சொல்லி கேட்குறோம். எப்படி பண்ணி தருவீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நம்ம கிளைண்ட் கிட்ட ஒரு 1-to-1 மீட்டிங் ஃபஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக இப்போ வந்துட்டு ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு வந்துட்டு என் பிஸ்னஸை டிஜிட்டலாக கொண்டு போகணும். இப்போ நிறையா இன்ஸ்டா, யூடியூப்பு, நிறைய இதில் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால அவங்க நிறைய பிஸ்னஸை கன்சியூம் பண்ணுறாங்க. நிறையா வேறு ஊர்லேருந்து பிஸ்னஸ் ஷார்ட்ஸ் போடுறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணணும்னு ஆசை, பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கக்கிட்ட ஒரு 1-to-1 பண்ணுவோம். ஃபஸ்ட் அது என்ன பிஸ்னஸ், நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு ட்ரேடிங்கில் இருக்காங்க, இல்லை வந்துட்டு ஏதாவது ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பிஸ்னஸை பற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பிஸ்னஸை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்போனா தான் ஒரு கன்சியூமராக, நான் ஒரு கன்சியூமர், அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்துட்டு ஒரு ஓனராக இருக்காங்கன்னா அந்த பிஸ்னஸை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஃபஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணணும். அப்போ அந்த பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அவங்க என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் பண்ணுறாங்க, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி A to Z எல்லாமே நம்மளை ஃபஸ்ட் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு தென் அவங்களுக்கு என்ன வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் அவங்க பிஸ்னஸ்க்குன்னு ஃபஸ்ட் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வர கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு சிலர் வந்துட்டு தெரிஞ்சிடும், எனக்கு இது மட்டும் பண்ணால் போதும்னு ஒரு சில கிளைண்ட் சொல்லுவாங்க. இல்லைப்பா எனக்கு தெரியல, எனக்கு ஆனால் என் பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், க்ரோத் ஆகணும் அப்படின்னா. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு தென் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஜென்ரேஷனாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு 50 years 70 years பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் அவங்க டிஜிட்டலாக யாரும் தெரியாது. அவங்க இப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்பாங்க, கொரோனாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு சேல்ஸ் ரொம்ப எங்கேயோ போயிடும்.
ஆனால் இவங்க 70 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் இங்கே உள்ளூரில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியில் தெரியப்படுத்தணும் ஃபஸ்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு SSMனு சொல்லுவோம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அது மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்கள பற்றின திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கவர் அப் பண்ண முடியும். தென் ஒரு பிராண்டுக்கு இப்போ நமக்கு எப்படி பேருக்கு முன்னாடி இனிஷியல் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி ஒரு பிராண்டுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா லோகோ. தென் வந்துட்டு டேக்லைன், SEOன்னு சொல்லுவோம், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்போ என்ன வந்துட்டு ராசிபுரமில் மக்கள் இருக்காங்க. இப்போது உங்களுக்கு என்ன தெரியாது, நீங்கள் வந்துட்டு தேடுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேரோ ஒரு வெப்சைட்டோ தேவைப்படுது, ராசிபுரமில் பெஸ்ட் IT கம்பெனி என்னன்னு தேடுறீங்க. அப்போ என்னோடது வரும். ஏன்னா உங்களுக்கு கம்பெனி பேரே தெரியாது, பட் இருந்தாலும் என்னை தேடும் போது என்னோடது வரணும் அப்படின்னா அதுக்கு தான் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமை. அதுக்கு மெயின் ஹெல்ப் பண்ணுறது இந்த வெப்சைட்ஸும் தென் இந்த கூகுள் மேப் அண்ட் பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நம்ம கிளைண்ட்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட் சொல்லிக் கொடுக்குறோம், டீச் பண்ணுறோம். ஆன்லைனில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி முக்கியம். ஸோ அது ரீச் ஆகிறதுக்கு 2 months 3 months ஆகலாம், இல்லை ரொம்ப லேட் ஆகலாம், இல்லை ரொம்ப சீக்கிரமாகவும் வரலாம். பட் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் கூகுளுக்கே தெரியும், ஓகே இவங்க உண்மையாலுமே பண்ணுறாங்க, இவங்க ஏதோ சம்பாட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ், நிறைய ரேட்டிங்ஸ் வர என்ன பண்ணால் நமக்கு ரேங்கிங்கில் முன்னாடி எடுத்து. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் சொல்லுங்கம்மா, நான் அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு ஃபெமினைன் நாப்கின் பண்ணிட்டு டன். இப்போ இந்த பிஸ்னஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டரிங் எடுத்து தானே பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாம். நாம் வந்து ஸ்டாக்கிஸ்ட்டு. ஆஃபீஸ் வந்து நாமக்கல்ல இருக்குது, பட் நம்ம ராசிபுரத்தில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சமாக ஸ்டாக் வீட்டில் வச்சு கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் இது வந்துட்டு எத்தனை பேருக்கு ராசிபுரமுக்கு தெரியப்படுத்திருக்கீங்க ஆன்லைனில்? நம்ம ஸ்டேட்டஸ் போடுவோம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஹூக் சொல்கிறேன். ஸோ உங்கள் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டெய்லியும் ரீல்ஸ் இன்ஸ்டா பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கையும் இதையும் இன்ஸ்டாவையும் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாக்கு வரும். இன்ஸ்டாவில் போட்டாலும் ஃபேஸ்புக் வர மாதிரி இப்போ வந்துருச்சு. இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா 3 ஒரே கம்பெனி ஆகிடுச்சு, மெட்டா. இப்போ இது பண்ணுறது மூலயமா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு 1000 நோட்டீஸ் எடுத்து 1000 பேருக்கு கொடுக்கறதுக்கும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 200 rupees ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும், இப்போ 1000 நோட்டீஸ் அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி செலவாகும் இல்லையா, மினிமம் ஒரு 1000 to 2500 செலவாகும். பட் இதில் ஆன்லைனில் பண்ணும்போது நீங்கள் ஒரு 300 rupees 200 to 300 rupees நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் நீங்கள் இதை வந்துட்டு பண்ணணுமா, இந்த பிஸ்னஸை தெரியப்படுத்தணுமா, ஏன்னா உங்களோட பிஸ்னஸ் ஃபீமேலுக்கு ரிகார்டிங்கான பிஸ்னஸ் இல்லை ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியப்படுத்தலாமா, எந்த ஏஜ் வரைக்கும் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணி நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்துட்டு உங்களால் ஒரு 4000 பேர்லேருந்து 10,000 பேர் வரைக்கும் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இது எல்லாமே ஆன்லைனில் பாசிபிள். அப்படியா? இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் ரொம்ப ரீச் பண்ண முடியும். ஆர்கானிக்காகவும் பண்ணலாம், இன்ஆர்கானிக் ஸ்பேவே நீங்கள் 1 ரூபி கூட செலவு பண்ணாமே உங்களால் ரீச் பண்ண முடியும். இந்த ஆன்லைனில் தான் பண்ண முடியும். ஆல் கைண்ட் ஆஃப் டிஜிட்டல், உங்களுக்கு ஃபோன் ரிகார்டிங்கோ லேப்டாப்போ வாட் எவர் உங்களுக்கு டெக் ரிகார்டிங்காக உங்களுக்கு எந்த டவுட்டு எந்த சப்போர்ட்டு எது வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். சூப்பர் தம்பி, நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கீங்க. அப்போது நம்ம வந்து இதே மாதிரி தான் எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருக்குமே அதான் பண்ணி கொடுத்துருவோம். வரவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்து தான். ஒருத்தவங்க வந்துட்டு எனக்கு இது மட்டும் பண்ணால் போதும் அது மட்டும் பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வரவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்குறோம். பெருமையான விஷயம். பரவாயில்ல சார், நல்ல விஷயம். நிறைய பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோமோ அதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பண்ணி கொடுத்துருங்க? ஏன்னா ஆல் ஓவர் நம்ம நாமக்கல் ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் காலேஜஸ்லாம் இருக்குது. இப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சொல்லி கொடுப்பீங்க? இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபஸ்ட்டு ஒரு 2 monthsக்கு நான் கம்பெனிக்குள்ளே போயிட்டு 2 monthsக்கு அப்புறம் தான் தெரியுது நான் என்ன டொமைன்னு. அப்போது எனக்கு 2 months அப்போ வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியல. அந்த என்ன வேலை பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 2 months ஆச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ எல்லாரும் ஐடினா ஒரு பெரிய வந்துட்டு மித்தாக நினச்சிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, படத்தில் வர மாதிரி. அது எதுவுமே இல்லை. ரியல் டைமில் ஐடினா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்லாம் நமக்கு காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற பசங்களுக்கே நம்ம கொடுத்துட்ருக்கோம். லைவாக இன்டர்ன்ஷிப் வரவங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இல்லை நிறைய காலேஜஸ் வந்துட்டு இப்போது ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ரெகுலராக கிளாஸஸ் இல்லை ஏதாவது வந்துட்டு ப்ரோக்ராமிங், ஏதாவது வெப் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், வாட் எவர் உங்களுக்கு கரியருக்கு என்ன இன்க்ரிமெண்ட் ஆகணுமோ படிச்சுட்டு இருக்கும் போதே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாமே நம்மளால் பண்ணித்தர முடியும். இது நாட் ஓன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போது நீங்கள் எல்லாமே நிறைய தகவல்கள் கொடுத்துருங்க. இன்னும் சொல்லப்போனால் கரண்ட்லி இப்போ இருக்கிற மக்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையான ஒரு விஷயமும் கூட. இப்போ நம்ம சேனல் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய கால்ஸ் வரும். யோகம் யூடியூப் நேயர்கள் வந்து கால் பண்ணுவாங்க.
ஸோ உங்கள் நம்பர் போட்டுருவோம்ல, நிச்சயமாக கால்ஸ் வரும், நீங்கள் எல்லாரையும் எடுக்கலாம். எங்கள் மக்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்தீங்கன்னா இதை கொஞ்சம் நல்ல முறையில் பயன்படுத்திக்குவாங்க. யோகம் சேனல்ஸ் வழியாக வர கிளைண்ட்ஸ்க்கு ஸோ அது எந்த சர்வீஸ்னாலும் சரி நம்ம 10% வரைக்கும் நம்ம இன்ஸ்டண்ட்டாக வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம். அது எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி இந்த இயர் 2024 முடிகிற வரைக்கும் நம்மளால் பண்ண சூப்பர் சார். அது முடிகிற வரைக்கும் பண்ணி ஓகே சூப்பர். ரொம்ப நல்ல விஷயம், நல்லா அழகாக சொல்லியிருக்கீங்க. என்ன நேர்களே, சாருடைய அந்த தகவல்கள்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுவும் முக்கியமாக நம்மளுடைய யோகம் சேனலில் ஐடியும் சாஃப்ட்வேரையும் பண்ணுற ஒரு சிஇஓவை இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய தகவல்கள் தேவை, சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா வீடியோக்குள்ள நம்பர் போகும், கால் பண்ணி சார்கிட்ட கேட்டுக்கோங்க. சாருடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு நீங்கள் சார் கொடுக்குற அந்த தகவல்களை பரிமாறிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு 10% ஆஃபர் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்கள் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்குவேன்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு தகவல்களோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. நன்றி. தேங்க்யூ சார். யோகம் சேனல்லேருந்து வந்திருக்கிற உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அந்த கேமராமேன் அண்டு கூட வந்திருக்க ஆர்ஜி எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வர இந்த மாதிரி எங்கள் என்டர்பிரனர்ஸ்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் சைட்டில் எந்தெந்த நாட்களில் என்னென்ன பொருட்கள் எவ்வளோ ஆஃபரில் இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா www.yogamdeal.com போய் தெரிஞ்சுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், www.yogamdeal.com. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், www.yogamdeal.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் யோகம் டீல் அப்படிங்கிற டெலிகிராம் சேனலும் இருக்குது. யோகம் டீல்ன்ற சேனலை நீங்கள் சர்ச் பண்ணி அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.